அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களை கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன, அசுப தினங்களாக இருக்கக்கூடிய நாட்கள் என்ன, வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக ஒரு கூடிய உறவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பண வரவுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை பல முறை யோசித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால மன நிம்மதி சற்று குறையக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை பெற போகிறீங்க. இதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க. மேலும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். லாபமும் குறைவாக தான் கிடைக்கும். மேலும் புதிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவுமே ஏற்படாது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வழக்கமான நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23 மற்றும் 26. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்காக வங்கியில் கேட்ட கடன் தடையே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அதன் மூலமாக வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு வெறுவெறுப்பாக காரியங்கள் பார்ப்பார்கள். சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி அப்படிங்கிறது கேட்காமலே கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த குறைகளை நுணுக்கமாக களைந்து எடுப்பீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் அமர்றாரு. இதனால் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். பங்கு சந்தை வியாபாரம் படு ஜோராக நடக்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் அமர்றாரு. இதனால் புதிய வேலைக்காக அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவாட்களுக்கு இது போன்ற காலம் பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் பெரியவர்கள் வகையால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான வழித்தடம் அப்படிங்கிறது அமைய போகுது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் போடும். மேலும் வாத திறமையால் சில சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிடிவாதமாக இருந்து நினைத்ததை சாதிப்பீங்க. மேலும் திடீர் பண வரவு உண்டாகி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதே போல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் அமர போகிறார். இதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மேலும் கேது பகவான் 11வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பெரிய மனிதர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது
உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளோ இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். வழக்கு மற்றும் தகராறுகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிக அக்கறையாக காட்டுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். பொருளாதார உயர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவார்கள். மேலும் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போகுது. மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேலும் உறவினர்கள் வருகை இருக்கும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு செயலியும் மிக அக்கறையோடு செய்து முடித்து அதில் வெற்றி பெறுவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணிகளில் கவனம் ரொம்ப தேவை. மேலும் கவலைகள் இருந்தாலுமே நிறைவாக முடிப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிலுமே உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றளவும் நிகழ்ந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். வேலைப்பளு குறைவாகும். மேலும் திறமையான பேச்சின் மூலமாக சக ஊழியர்களின் நட்பை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் மனதில் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் வெளியும் காட்ட மாட்டீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிதாக மன தைரியம் உண்டாகும். காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்களுடைய ராசி கடவுளையும் முருகப்பெருமான் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் முருகனுக்கு உகந்த கிழமைகளில் விரதம் வந்தீங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்களுமே முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களாக இருக்குது. இந்த 2 தினங்களில் ஏதோ ஒரு தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதம் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அது நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காரியங்களில் எல்லாத்துலேயுமே தடை தாமதம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த தடை தாமதம் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நீங்கள் சொந்தமாக தொழில் ஏதாவது தொடங்குறீங்க, இல்லை செஞ்சிட்ருக்கீங்க, செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான விரதம் இருந்து வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்.